வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தமிழக பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செஞ்சாங்க. அதனுடைய விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீதியமைச்சர் மரிய வில்சன் வந்து அதை பற்றி ரொம்ப நேரம் பேசினாப்புல. அதனுடைய இதை தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு 2500 எப்போது, அதனுடைய இதை நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க மக்கள். அது எப்போ வரும்னா தமிழக வந்து வருவாய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை வந்து பெருக்கி கொஞ்சம் அதிகமாக அப்புறம் தான் அது தருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். அதனுடைய இது வந்து 2 வருஷம் ஆகணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மற்ற திட்டத்தை பார்க்க போகும்போது அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து 560 கோடி செலவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டமான பெண்களுக்கான திருமண நன்னாளில் வந்து 8 கிராம் தங்க நாணயம் ப்ளஸ் பட்டு புடவை அண்ணனின் சீராக இது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மீன்பிடி தடைக்காலம் அது வந்து மீனவர்களுக்கு வந்து 6000 இருந்துச்சு, அதை 7000 உயர்த்தி வழங்குறாங்க. அதனுடைய உதவித்தொகை நிதி ஒதுக்கீடு வந்து 135 கோடி. அதே மாதிரி வந்து பனை மேம்பாட்டு கழகத்துக்காக ஒரு 16 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்கள் வந்து விண்வெளி முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஐ தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அதே மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறையா திட்டங்கள் வந்திருக்கு, நிறையா திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதே மாதிரி பெண்களுக்கான 2500 ரூபாயும் 6 சிலிண்டரும் இன்னும் அதாவது தமிழர்களுடைய வருவாய் வந்து மிக கம்மியாக இருக்கிறதுனால அதை வந்து முதலீடு பெருக்கிட்டு வருவாயை பெருக்கிட்டு அதை கண்டிப்பாக தருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் மக்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் நிறையா திட்டங்கள் சொல்லியிருக்காப்புல. அதனுடைய டீட்டெயிலாக பூரா பார்ப்போம். வணக்கம் மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா.